பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பல இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழக்கு தொடர்பான தகவல்கள் மற்றும் தற்போதைய நிலவரங்கள், எடுக்கப்பட்டிருக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இப்படியான பல்வேறு தகவல்களுடன் செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்மோடு விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைந்திருக்கிறார். பரணிராஜ், விழுப்புரத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கினுடைய முந்தைய காலகட்ட விசாரணைகளை மீண்டும் ஒரு முறை எங்களோடு பதிவு செய்யுங்கள். யோகேஸ்வரன், அதாவது கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்திருப்பதாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விழுப்புரத்தில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையானது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக விழுப்புரத்தில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்திருந்தது. இந்த விடுதலையை எதிர்த்து விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோரை விடுவித்தது, கீழமை நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது என்றும், ஏனென்றால் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்திருப்பது நிரூபணமாகியிருப்பதாகவும் 64.90% அதாவது கிட்டத்தட்ட 65% அளவிற்கு வருமானத்தை விட சொத்துக்களை குவித்திருப்பதாக உறுதியாகியிருப்பதால் அவர்களை விடுவித்தது, கீழமை நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது என கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று வழங்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறது. இதன் காரணமாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியின் இல்லமானது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனென்றால் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சென்னையில் இருப்பதன் காரணமாக தற்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய விழுப்புரம் கிழக்கு சண்முகாபுரம் காலனி தெருவில் வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கு திமுகவினரோ அல்லது பொன்முடியின் ஆதரவாளர்களோ இல்லை. இருந்த போதிலும் திமுகவினர் மத்தியிலும் பொன்முடியின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெரும் பீதியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தண்டனை வழங்கப்பட்டால் அவரது எம்எல்ஏ பதவி மற்றும் அமைச்சர் பதவி இழக்க நேரிட்டு சிறை செல்ல நேரிடுமோ என்ற அச்சத்திலும் பீதியிலும் பொன்முடியின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இருந்தபோதும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுக்கும் வகையில் விழுப்புரத்தின் முக்கிய பகுதிகளில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். தீவிர கண்காணிப்பு பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போது அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை வழங்கப்படுமேயானால் திமுக அமைச்சரவையில் ஏற்கனவே பதவி வகித்து வந்த செந்தில் பாலாஜி சிறை சென்றிருப்பது நம் அனைவரும் அறிந்ததே. தற்போது 2வது அமைச்சராக பொன்முடியும் சிறை செல்ல நேரிடுமோ என்கின்ற கவலையிலும் அச்சத்திலும் திமுகவினர் இருந்து வருகிறதை நாம் காண முடிகிறது. யோகேஸ்வரன். பரணிராஜ், தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம், தண்டனை விவரங்கள் எப்படி வேணாலும் நீதிபதியை அறிவிக்க இருக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்துடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தோமேயானால் அமைதியான சூழ்நிலையே தற்போது வரை நிலவி இருக்கிறது. இருப்பினும் அவரது சொந்த ஊரான விழுப்புரம் நகரில் மட்டுமே முக்கிய சந்திப்பு சாலைகளில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இருந்தபோதிலும் திமுகவினரோ அல்லது பொன்முடியின் ஆதரவாளர்களோ எங்கும் திரளவில்லை, இதுவரை எங்கும் திரளவில்லை. ஒருவேளை தீர்ப்பு வெளியாகும் பட்சத்தில், தண்டனை விவரம் வெளியாகும் அந்த நேரத்தில் திமுகவினர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்கின்ற தகவலின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் நகரில் அமைந்திருக்கக்கூடிய திமுக அலுவலகம் மற்றும் காந்தி சிலை, சிக்னல் உள்ளிட்ட முக்கிய சந்திப்பு சாலைகளில் மட்டும் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். யோகேஸ்வரன். பரணிராஜ், ஏற்கனவே அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அமைச்சருடைய பதவி பறிபோகக்கூடிய நிலைமையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பேசிக்கொள்கிறார்கள்?
அதாவது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டால் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ பதவி, தனது எம்எல்ஏ பதவி, தற்போது திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும். அது மட்டும் அல்லாமல் அமைச்சர் பதவியும் இழக்க நேரிடும். நீதிபதி ஒருவேளை உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் என்றால் உடனடியாக அமைச்சர் பொன்முடியும் விசாலாட்சி அவரது மனைவி விசாலாட்சியும் சிறை செல்ல நேரிடும். இதன் காரணமாக தண்டனை விவரமோ அல்லது நீதிபதி என்ன தெரிவிப்பார் என்கின்ற கவலையிலும் இயக்கத்திலும் திமுகவினர் இருந்து வருகின்றனர். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் இருக்கிறார். இப்ப அமைச்சர் பொன்முடியும் சிறை செல்ல நேரிடுமோ, இரண்டாவது முறை அமைச்சராக பொன்முடியும் சிறை செல்ல நேரிடுமோ என்கின்ற கவலையிலும் பீதியிலும் திமுகவினர் இருந்து வருகின்றனர். யோகேஸ்வரன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரதினால். தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள்.